சப்ஜெக்ட் போட்டிருந்தேன். பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரமட்டில 3வது பாட அழகான கோணங்கள் தொடர்பாக படிக்கலாம். இப்ப நாங்கள் சென்ற வகுப்புல கோணம் அப்படி என்றா என்ன கண்டம், கோணங்களினுடைய வகைகள், எத்தனை வகையான கோணங்கள் இருக்குது என்பது தொடர்பாகவும் பார்த்த நாங்கள். இந்த வகுப்புல நாங்கள் கோணங்கள் பாடத்திலே நிரப்பு கோணங்கள் அப்படி என்றால் என்ன என்பது தொடர்பாக படிக்கலாம். நிரப்பு கோணங்கள் அப்படி என்றால் என்ன, கோணங்களில நிரப்பு கோணங்கள் என்றால் என்னன்னு பார்ப்போம். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா, ஒரு கோண ஜோடிகளை எடுப்போம். பாருங்க, நாங்கள் ஒரு கோண ஜோடிகள், 2 கோணங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த கோண ஜோடிகளில, இந்த கோண ஜோடிகளை அவதானியுங்கோ. ஒரு கோணமானது 30 பாகை பரமனுடையது ஆகும். இன்னொரு கோணமானது 60 பாகை பரமனுடையது ஆகும். இந்த கோணத்தின் பரமன் 30 பாகை, இந்த கோணத்தினுடைய பரமன் 60 பாகை. கோணம் ஏஓபியினுடைய பருமன் 30 பாகை. கோணம் சிஓடியினுடைய பருமன் கோணம் சிஓடியினுடைய பருமன் 60 பாகை. இப்ப பாருங்கோ, இது ரெண்டும் கூர்ங்கோணங்கள். கூர்ங்கோணங்கள் அப்படி என்றால் என்ன, ஒரு கோணமானது 90 பாகையிலும் குறைவாக இருக்கக்கூடிய கோணங்கள், 90 பாகையை விட குறைவாக இருக்கக்கூடிய கோணங்களுக்கு பெயர் என்ன, கூர்ங்கோணங்கள். 2 கூர்ங்கோணங்களை எடுத்திருக்கிறோம், ஒரு சோடி கூர்ங்கோணங்களை எடுத்திருக்கிறோம். இந்த கூர்ங்கோண சோடிகளை அவதானிக்கும் போது இந்த 2 கோணங்களினுடைய கூட்டுத்தொகையும் என்னவாக இருக்குது, நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த 2 கோணங்களினுடைய கூட்டுத்தொகை என்னவாக இருக்குது, 90 பாகையாக இருக்குது. இவ்வாறு ஒரு கூர்ங்கோண சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகை எனின் அக்கோண சோடிகளை நாங்கள் என்ன சொல்றோம், நிரப்பு கோண சோடிகள் என்கிறோம். நிரப்பு கோண சோடிகள் அப்படி என்றால் என்ன, ஒரு கூர்ங்கோண சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகையாக இருந்தால் அந்த கோணச்சோடிகளுக்கு என்ன பெயர், நிரப்பு கோணச்சோடிகள் என்று பெயர். ஒரு கூர்ங்கோணச்சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகை எனின் அக்கோணச்சோடிகளை நாங்கள் நிரப்பு கோணச்சோடிகள் என்கிறோம். அப்ப கூட்டுத்தொகை 90 பாகை ஆவதற்கு தரப்பட்ட இந்த கோணத்தினுடைய நிரப்பு கோணம் என்னவாக இருக்கும், கூட்டுத்தொகை 90 பாகையாக இருந்தால் அந்த கோணச்சோடிகளுக்கு என்ன பெயர், நிரப்பு கோணச்சோடிகள் என்று பெயர். அப்ப ஒரு கோணம் எங்களுக்கு தரப்படுது, 30 பாகையின் நிரப்பு கோணம் யாது, நாங்கள் என்ன செய்ய வேணும், கூட்டுத்தொகை 90 பாகை ஆவதற்கு
இந்த 30 பாகையுடன் எதை கூட்ட வேணும்? 60 பாகையை கூட்ட வேணும். ஆகவே 30 பாகையின் நிரப்பு கோணம் என்னவாக இருக்கும்? 60 பாகையாக இருக்கும். 60 பாகையின் நிரப்பு கோணம் என்னவாக இருக்கும்? 30 பாகையாக இருக்கும். அப்ப ரெண்டு கோணங்களினுடைய கூட்டுத்தொகை 90 பாகையாக இருந்தால் அந்த கோணச்சோடிகளை நாங்கள் என்ன சொல்றோம்? நிரப்பு கோணச்சோடிகள் என்கிறோம். அந்த கோணச்சோடிகள்ல ஒன்றின் நிரப்பு கோணம் கேட்கப்படும் போது 30 பாகையின் நிரப்பு கோணம் என்று கேட்டா என்ன சொல்ல வேணும்? 60 பாகை என்று சொல்ல வேணும். 90ல இருந்து 30 கழிச்சு சொல்ல வேணும். 60 பாகையின் நிரப்பு கோணம் என்னன்னு கேட்டா 90ல இருந்து 60 பாகையை கழிச்சு 30 பாகை என்று சொல்ல வேணும். ஆகவே ரெண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகையாக இருந்தால் அந்த கோணச்சோடிகளுக்கு என்ன பெயர்? நிரப்பு கோணச்சோடிகள் என்று பெயர். நாங்கள் இதுல கேள்வி ஒன்று செய்யலாம். நிரப்பு கோணங்கள்ல முதலாவது கேள்வி, கோணம் 48 பாகையின் நிரப்பு கோணம் யாது? கேள்வி எப்படி வரலாம்? 48 பாகையின் நிரப்பு கோணம் யாது? நிரப்பு கோணச்சோடிகள் அப்படி என்றா என்ன? ரெண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகையாக இருக்க வேணும். ஆகவே 48 நிரப்பு கோணம் காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 90 பாகையில இருந்து 48 பாகையை கழிப்போம். 90 பாகையில இருந்து 48 பாகையை கழிச்ச நீங்கண்டா என்ன வரும்? 42 பாகை விடையாக வரும். நிரப்பு கோணச்சோடிகள் அவை ரெண்டினுடைய கூட்டுத்தொகை 90 பாகையாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு கோணத்தின் நிரப்பு கோணம் என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? 90 பாகையில இருந்து கழிச்சு விடை எழுத வேணும். ஆகவே 48 பாகையின் நிரப்பு கோணம் என்னவாக இருக்கும்? 42 பாகையாக இருக்கும். நிரப்பு கோணம் தொடர்பாக இப்படி கேள்விகள் வரலாம். அடுத்ததாக மிகை நிரப்பு கோணங்கள் அப்படி என்றால் என்னன்னு பார்ப்போம். மிகை நிரப்பு கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் அப்படி என்றால் என்ன? அதே போல ஒரு கோணச்சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை, அதாவது இரண்டு கோணங்களை எடுத்து பார்க்கும்போது ரெண்டு கோணச்சோடிகளை ஒரு கோணச்சோடிகளை எடுத்திருக்கிறோம். அதாவது ரெண்டு கோணங்களை எடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு கோணங்களை நாங்கள் அவதானிப்போம். இந்த ரெண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? கோணம் ஏஓபியினுடைய பருமன் 120 பாகை, கோணம் பிஓக்யூவினுடைய பருமன் 60 பாகை. முதலாவது கோணம்
கோணம் ஏஓபியினுடைய பருமன் 120 பாகை. இரண்டாவது கோணம் கோணம் பிஓக்யூவினுடைய பருமன் 60 பாகை. இவ்வாறு ஒரு கோணச்சோடியின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருந்தால், ஒரு கோணச்சோடியின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருந்தால் அந்த கோணச்சோடிகளுக்கு என்ன பெயர்? மிகை நிரப்பு கோணச்சோடிகள். இந்த ரெண்டு கோணங்களுக்கும் என்ன பெயர்? மிகை நிரப்பு கோணங்கள். இந்த சோடிகளுக்கு பெயர் மிகை நிரப்பு கோணச்சோடிகள். இப்ப இதுல இருந்து அப்ப இந்த கோணத்தினுடைய மிகை நிரப்பு கோணம் என்னவாக இருக்கும்? கோணம் ஏஓபியினுடைய மிகை நிரப்பு கோணம் என்னவாக இருக்கும்? கோணம் பிஓக்யூவாக இருக்கும், 60 பாகையாக இருக்கும். அதே போல இந்த கோணத்தினுடைய மிகை நிரப்பு கோணம் என்னவாக இருக்கும்? 120 பாகையாக இருக்கும். மிகை நிரப்பு கோணங்கள் எப்படி இருக்க வேணும்? ஒரு கோணச்சோடிகள் ரெண்டையும் கூட்டும் போது அவற்றின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்க வேணும். ஆகவே இந்த கோணத்தினுடைய மிகை நிரப்பு கோணம் 60 பாகை. கோணம் பிஓக்யூவின் மிகை நிரப்பு கோணம் 120 பாகை ஆகும். ரெண்டு கோணங்களையும் கூட்டும் போது 180 பாகை வந்ததென்றா ரெண்டு கோணம், அந்த கோணச்சோடிகளுக்கு பெயர் மிகை நிரப்பு கோணங்கள். இது தொடர்பாக நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். ஐம்பத்தி 4 பாகையின் மிகை நிரப்பு கோணம் யாது? ஐம்பத்தி 4 பாகையின் மிகை நிரப்பு கோணம் யாது? நாங்கள் என்ன செய்ய வேணும்? மிகை நிரப்பு கோணங்கள் அப்படி என்றா என்ன? ரெண்டு கோணத்தையும் கூட்ட 180 பாகை வர வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த 54 பாகை, இந்த கோணத்தினுடைய மிகை நிரப்பு கோணம் காண்பதற்கு 180 பாகையில இருந்து 54 பாகையை கழிப்போம். கழிக்கும் போது என்ன வரும்? 126 பாகை விடையாக கிடைக்கும். 54 பாகையில் மிகை நிரப்பு கோணம் யாது? நாங்கள் மிகை நிரப்பு ஒரு கோணத்தினுடைய மிகை நிரப்பு கோணம் கேட்டால் என்ன செய்ய வேணும்? 180 பாகையில இருந்து தரப்பட்ட கோணத்தை கழிப்பதன் மூலமாக அந்த கோணத்தின் மிகை நிரப்பு கோணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 180 பாகையில இருந்து 54 பாகையை கழிப்போம். கழிக்கும் போது என்ன வரும்? 126 பாகை. 54 பாகை மிகை நிரப்பு கோணம் 120 பாகை 126 பாகை ஆகும். இது ரெண்டையும் கூட்ட என்ன கிடைக்கும்? 180 பாகை கிடைக்கும். இதை எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக நிரப்பு கோணங்கள் அப்படி என்றா என்ன, மிக நிரப்பு கோணங்கள் அப்படி என்றா என்னென்று பார்க்கிறாங்க. அடுத்ததாக அடுத்துள்ள கோணங்கள். அடுத்துள்ள கோணங்கள் அப்படி என்றா என்ன? சாரி, அடுத்துள்ள கோணங்கள் அப்படி என்றா என்னென்று பார்க்கறதுக்கு நாங்கள் இரண்டு கோணங்களை வரைவோம்.
அடுத்துள்ள கோணங்கள் அப்படி என்னன்னு பார்ப்போம். 2 கோணங்களை நாங்கள் கீறி இருக்கிறோம். முதலாவது கோணம் AOB. முதலாவது கோணம் AOB. அடுத்த கோணம் என்ன? COB. இரண்டாவது கோணம் COB. 2 கோணத்தின் பெயரையும் நாங்கள் எழுதியிருக்கிறோம். இப்ப இந்த கோணங்கள் இரண்டினுடைய உச்சியையும் புயங்களையும் நாங்கள் பார்க்க போறோம். இந்த கோணத்தினுடைய உச்சி என்ன, புயங்கள் என்ன அப்படின்னு. இந்த 2 கோணங்களினுடைய புயங்களையும் உச்சியையும் நாங்கள் எழுத போறோம். அப்ப கோணம் AOBயினுடைய புயங்கள் அப்படி என்றா என்ன? ஒரு கோணம் 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது ஒரு கோணம் உருவாகும். இந்த 2 நேர்கோட்டையும் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? புயங்கள் என்று சொல்லுவோம். 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது, 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது உருவாகிறது தான் என்னது? கோணம். இந்த 2 நேர்கோடுகளையும் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? புயங்கள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த கோணம் AOBயில நாங்கள் புயங்களை அவ்வாறு எழுதலாம். AO ஒரு புயம், OB இன்னொரு புயம். AO ஒரு புயம், அடுத்ததாக OB அல்லது BO ஒரு புயம். எத்தனை புயங்கள் இருக்கு இந்த கோணத்துல? கோணம் AOBயில 2 புயங்கள் இருக்குது. கோணம் AOBயில எத்தனை உச்சி இருக்குது? ஒரே ஒரு உச்சி தான் இருக்குது. உச்சி என்றா என்ன? இந்த 2 புயங்களும் சந்திக்கக்கூடிய இடம், 2 நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இடம், கோணத்தை உருவாக்கக்கூடிய அந்த இடத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? உச்சி என்று சொல்லுவோம். ஆகவே இந்த கோணம் AOBயில உச்சி என்னவாக இருக்கும்? உச்சி O. ஒரே ஒரு உச்சி மட்டும் இருக்கு. உச்சிக்கு பெயர், உச்சி O என்கிற எழுத்தால காட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக நாங்கள் இந்த கோணம் COBய பார்க்கிறோம். கோணம் COB இந்த கோணத்தை, 2வது கோணத்தை பார்க்கிறோம். இது முதலாவது கோணம், இது 2வது கோணம். COB 2வது கோணத்தை பார்க்கிறோம். இந்த கோணத்தினுடைய புயங்களையும் உச்சியையும் நாங்கள் எழுதுவோம். COBயினுடைய புயங்கள் என்ன? COவும் OBயும். CO ஒரு புயம், இன்னொரு புயம் OB அல்லது BO. அப்ப இதனுடைய புயங்களை எழுதுவோம். COவும் BOவும். COவும் BOவும் 2வது கோணத்தினுடைய புயங்கள். இந்த 2வது கோணத்தினுடைய உச்சி என்ன? கோணம் COBயினுடைய உச்சி என்ன? உச்சி இதற்கும் O தான். உச்சி O ஆகும். இப்ப பாருங்கோ, இப்ப நாங்கள் அடுத்துள்ள கோணங்கள் அப்படி என்றா என்னென்று சொல்ல போகிறோம். அதாவது இந்த ரெண்டு கோணங்களையும் பொதுவான புயம் ஒன்று இருக்கிறது. அப்படித்தானே? AO BO 2 புயங்கள் இருக்குது. இங்க COவும் BOவும் இருக்கு. ஆனா 2லையும் ஒரு பொதுவான புயம் காணப்படுகிறது. BO என்கிற ஒரு பொதுவான புயம் காணப்படுகிறது. அதாவது ஒரு பொது புயமும் ஒரு பொது உச்சியும் உள்ளதுமான, அதாவது பொது புயம் ஒன்று இருக்க வேணும், பொது புயம் ஒன்று இருக்க வேணும், பொது உச்சி ஒன்று இருக்க வேணும். ஒரு பொது புயமும் ஒரு பொது உச்சியும் உள்ளதுமான பொது புயத்தின் இரு பக்கங்களிலும் அமைந்திருக்கும் கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள் எனப்படுகின்றன, அல்லது அடுத்துள்ள கோணச்சோடிகள் எனப்படுகின்றன. அடுத்துள்ள கோணங்கள் அப்படி என்றால் என்ன? ஒரு பொதுவாக ஒரு புயம் அமைந்திருக்கும் போது தான் 2 கோணங்களுக்கும் இந்த புயம் பொதுவாக இருக்குது. பாருங்க, பொதுவாக ஒரு பொது புயமும்
ஒரு பொது புயமும் ஒரே ஒரு பொதுவான உச்சியும் உள்ள போது, ஒரு பொது புயமும் ஒரு பொது உச்சியும் உள்ள போது, இந்த பொது புயத்தின் இரு பக்கங்களிலும் அமைந்துள்ள கோணங்கள், பொது புயத்துக்கு அந்த பக்கமும் பொது புயத்துக்கு ஒரு பக்கம் மற்ற பொது புயத்துக்கு இரு பக்கங்களிலும் அமைந்துள்ள கோணங்களுக்கு பெயர்தான் என்ன கோணங்கள்? அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். ஒரு பொது புயமும் ஒரு பொது உச்சியும் அமைந்திருக்கும் போது பொது புயத்திற்கு இரு பக்கங்களும் உள்ள கோணங்களுக்கு பெயர் அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். ஆகவே கோணம் ஏஓபியும் கோணம் சிஓபியும் என்ன கோணங்கள் ஆகும்? அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். கோணம் ஏஓபியும் கோணம் சிஓபியும் இந்த பொது உச்சி பொது புயம் இருக்கும் போது பொது புயத்துக்கு இங்கேயும் இங்கேயும் அமைந்திருக்கின்றன. ஆகவே கோணம் ஏஓபியையும் கோணம் சிஓபியையும் நாங்கள் என்ன சொல்றோம்? அடுத்துள்ள கோணங்கள் என்கிறோம். ஆகவே அடுத்துள்ள கோணங்கள் அப்படி என்றால் என்னென்று நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஒரு பொது புயமும் ஒரு பொது புயமும் ஒரு பொது உச்சியும் ஒரு பொது உச்சியும் உள்ளதுமான பொது புயத்தின் இரு பக்கங்களிலும் ஒரு பொது புயத்தின் இரு பக்கங்களிலும் அமைந்திருக்கும் கோணங்கள். அமைந்திருக்கும் கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள் எனப்படும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஒரு பொது புயமும் ஒரு பொது உச்சியும் உள்ளதுமான பொது புயத்தின் இரு பக்கங்களிலும் அமைந்திருக்கும் கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள் எனப்படும். ஆகவே இந்த கோணத்தில கோணம் ஏஓபியும் கோணம் சிஓபியும் கோணம் ஏஓபி கோணம் சிஓபி ஆகியவை அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். அடுத்ததாக இரண்டு கோணங்களையும் அடுத்துள்ள கோணங்கள் ஆகும் என்று எழுதிக் கொள்ளலாம்.
அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது நேர்கோடு மீது அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோடு மீது அடுத்துள்ள கோணங்கள். மீது அடுத்துள்ள கோணங்கள். ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோடு ஒன்றின் மீது அடுத்துள்ள கோணங்கள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். அதுக்காக என்ன செய்வோம்? ஒரு நேர்கோடு ஒன்று வரைவோம். வரைகோலை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு ஒன்று வரைவோம். நேர்கோட ஏபி என்று குறிப்போம். நேர்கோடு ஒன்று வரைஞ்சிருக்கோம். இந்த நேர்கோட்டில நாங்கள் என்ன செய்ய போறோம்? நேர்கோட்டில ஒரு புள்ளிய குறிப்போம் சி என்று. நேர்கோடு ஏபி வரைஞ்சிருக்கிறோம். நேர்கோட்டில் ஒரு புள்ளியை குறிக்கிறோம் சி என்று. நேர்கோட்டு துண்டம் சி ஏபியில இருக்குமாறு இந்த இன்னொரு நேர்கோட்டு துண்டம் சிடியை நாங்கள் இந்த ஏபிக்கு மேல இப்படியாக வரையலாம். நேரா வரையலாம் அல்லது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நேர்கோடு ஏபி வரைஞ்சிருக்கிறோம். ஏபியில சி என்ற ஒரு புள்ளியை குறிக்கிறோம். நேர்கோட்டு துண்டம் இன்னொரு நேர்கோட்டு துண்டம் சிடிய வரைகிறோம். இந்த சி ஆனது ஏபியில இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறோம் நாங்கள்? அப்ப இதுல எத்தனை கோணங்கள் உருவாகுது? உருவாகக்கூடிய கோணங்களுக்கு என்ன பெயர்? இப்ப பாருங்க, கோணம் 2 கோணங்கள் உருவாகுது. முதலாவது கோணம் ஏசிடி. முதலாவது கோணம் ஏசிடி. இரண்டாவது கோணம் பிசிடி. இந்த கோணங்களுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லலாம்? ஏசிடியும் கோணம் பிசிடிக்கும் என்ன பெயர் சொல்லலாம்? அடுத்துள்ள கோணங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். ஏன்? இதுல பாருங்க, ஒரு பொது 2 கோணங்கள். முதலாவது கோணம், இரண்டாவது கோணம். இந்த 2 கோணங்களுக்கும் ஒரு பொதுவான உச்சி காணப்படுகிறது. சி என்கிற பொதுவான உச்சி காணப்படுகிறது. அதே நேரம் சிடி என்கிற பொதுவான புயம் ஒன்று காணப்படுகிறது. 2 கோணத்துக்குமே இதுதான் பொதுவான புயம். ஏசிடி, இங்கேயும் சிடி வருது. அடுத்த கோணம் பிசிடி. இந்த கோணத்துக்கும் இதுதான். இந்த கோணத்துக்கு இது ஒரு புயம், இது ஒரு புயம். அடுத்ததாக இந்த கோணத்தை பார்க்கிறோம். இந்த கோணத்துக்கு இது ஒரு புயம், இது ஒரு புயம். 2 கோணங்களுக்குமே இந்த சிடி என்ன புயமாக இருக்கும்? பொதுவான புயமாக இருக்கும். ஒரு பொதுவான புயமும் ஒரு பொதுவான உச்சியும் காணப்படுவதால் இந்த 2 கோணங்களுக்கும் என்ன பெயர்? அடுத்துள்ள கோணங்கள். இப்பதான் நாங்கள் அடுத்துள்ள கோணங்கள் படிச்ச நாங்கள். இப்ப இந்த நேர்கோடு மீது அடுத்துள்ள கோணங்கள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்ப்போம். அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த 2 கோணங்களினுடைய பருமன்களை பாகைமானியை பயன்படுத்தி அளந்து பார்ப்போம். கோணம் ஏசிடியினுடைய பருமனை பார்ப்போம். பாகைமானியை வச்சு அளந்து பார்ப்போம். கோணம் பிசிடியினுடைய பருமனை பார்ப்போம். பாகைமானியை வச்சு அளந்து பார்ப்போம்.
இந்த பாகைமணியை வச்சு நீங்க அளந்து பார்க்கலாம். அளந்து பார்க்கும்போது பாருங்க, கோணம் ஏசிடியினுடைய பருமனை நாங்கள் அளக்கும் போது 40க்கும் 50க்கும் இடையில 46 பாகையில இருக்குது. கோணம் ஏசிடியை நாங்கள் எப்படி அளப்போம்? 0 அளந்து பார்த்து கொண்டு வருவோம். எங்க கோணம் எந்த புயத்துல வச்சாலும் நாங்கள் 0 அதுல 0 படக்கூடிய இடத்துல இருந்து அளந்து பார்த்து கொண்டு வருவோம். அளக்கும் போது 46 பாகை வருது. அதே நேரம் நாங்கள் என்ன செய்ய போறோம்? மற்ற கோணம் பிசிடியை அளந்து பார்ப்போம். பிசிடியை அளக்கும் போது 0 வச்சு அளந்து பார்க்கும்போது இங்கே கீழ்பக்கம் அளந்து பார்த்து கொண்டு வருவோம். எத்தனை பாகை வருது? 134 பாகை வருது. எத்தனை பாகை வருது? 134 பாகை. ஒரு நேர்கோட்டை வரைஞ்சு நாங்கள் நேர்கோட்டை வரைஞ்சிட்டு அந்த நேர்கோட்டில இன்னொரு நேர்கோட்டு துண்டத்தை வச்சு கொண்டு நாங்கள் பாகைமானியை வச்சு அளந்து பார்க்கிறோம். அளந்து பார்க்கும்போது முதலாவது கோணம் ஏசிடியினுடைய பருமன் 46 பாகை. இரண்டாவது கோணம் பிசிடியினுடைய பருமன் 134 பாகை. இந்த 2 கோணங்களை நாங்கள் கூட்டுவோம். கூட்டும் போது என்ன வரும்? 180 பாகை என்று எங்களுக்கு கிடைக்குது. ஆகவே நீங்கள் ஒரு இப்படி நேர்கோடு வரைஞ்சி நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி இன்னொரு கோட்டு துண்டத்தை வரைந்து இதுல உருவாகக்கூடிய அடுத்துள்ள கோணங்களை பாகைமானியை வச்சு அளந்து பார்க்கலாம். அளக்கும் போது இவ ரெண்டினுடைய கூட்டு தொகையும் 180 பாகையாக இருக்கும். அதாவது கோணம் ஏசிடியினுடைய பருமனும் கோணம் பிசிடியினுடைய பருமனும் 2 கோணங்களினுடைய பருமனை கூட்டும் போது 180 பாகை எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். என்னண்டா, ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியை சுற்றி நேர்கோட்டின் ஒரு பக்கத்தில் இருக்கும் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். அதாவது நேர்கோடு ஒன்றின் மீது ஒரு பக்கத்தில் மற்ற கீழ்பக்கத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம், சேர்த்து பார்க்க கூடாது. நேர்கோடு ஒன்றின் மீது ஒன்று மேலேயோ நேர்கோட்டுக்கு மேலேயோ அல்லது கீழேயோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். நேர்கோடு ஒன்றின் மீது நேர்கோட்டின் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகும். நீங்கள் இந்த தேற்றத்தை எழுதி கொள்ளலாம். ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியை சுற்றி ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியை சுற்றி நேர்கோட்டின் ஒரு பக்கத்தில் இருக்கும் கோணங்களின் கூட்டுத்தொகை
இருக்கும் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியை சுற்றி ஒரு பக்கத்தில் நேர்கோட்டின் ஒரு பக்கத்தில் ஒரு நேர்கோடு ஒன்று எடுத்திருக்கிறோம். நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளி எங்கே என்றாலும் எடுக்கலாம். நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியை சுற்றி இந்த ஒரு புள்ளியை சுற்றி நேர்கோட்டின் ஒரு பக்கத்தில் கீழ்ப்பக்கம் தனியா பார்க்கலாம், அல்ல மேல் பக்கம் தனியா, ரெண்டு பக்கத்தையும் ஒரே நேரம் பார்க்க கூடாது. நேர்கோட்டில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கும் கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். இரண்டையும் கூட்டும் போது 180 பாகை கிடைக்க வேணும். இதை நீங்கள் இந்த உருவ கூறி இதை எழுதி கொள்ளலாம். கோணம் ஏசிடியையும் கோணம் பிசிடியையும் கூட்டும் போது 180 பாகை கிடைக்க வேணும். நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியை சுற்றி நேர்கோட்டில் ஒரு பக்கத்தில் இருக்கும் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். இந்த உருவக்கூறி இதை எழுதி கொள்ளலாம். நீங்கள் உங்களோட கொப்பியில இந்த உருவக்கூறி பாகைமானியை பயன்படுத்தி இந்த இரண்டு கோணங்களையும், முதலாவது கோணம், இரண்டாவது கோணம், கோணம் ஏசிடியையும் கோணம் பிசிடியையும் அளந்து பார்க்கலாம். பார்க்கும்போது கண்டிப்பாக 180 பாகை வரும். இதை எழுதி கொள்ளலாம். ஆகவே அப்ப நாங்கள் எப்ப எல்லாம் இந்த நேர்கோட்டை பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். அதாவது இப்ப நேர்கோடு இப்படியும் இருக்கலாம். ஏபி நேர்கோட்டின் மற்ற பக்கத்திலையும் எங்களுக்கு சொல்லலாம். நேர்கோட்டின் மற்ற பக்கத்துல ஒரு புள்ளி ஓசி ஆனது ஓசி என்கிற நேர்கோடு ஏபியின் மீது ஓசி என்கிற நேர்கோடு திரும்பவும் வரையப்படும் போது நாங்கள் இங்கேயும் அதே தேற்றத்தை பயன்படுத்தலாம். அதாவது இந்த கோணத்தினதும் இந்த கோணத்தினதும் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். இந்த கோணத்தை என்னென்று பெயரிடுவோம்? கோணம் ஏஓசி. இந்த கோணத்தை என்னென்று பெயரிடுவோம்? கோணம் பிஓசி சமன் 180 பாகை ஆகும். நேர்கோடு நேர்கோட்டுன்ற மற்ற பக்கத்திலையும் நாங்கள் இந்த விஷயத்தை அவதானிக்க முடியும். நேர்கோட்டின் ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். நீங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் கோணங்களின் வகைகள் படிக்கும் போது என்னென்ன கோணங்கள் படிச்ச நாங்கள்? கூர்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளை கோணம். இந்த நேர்கோணம் அப்படி என்னென்று பார்த்த நாங்கள் நேர்கோட்டின் மீதுள்ள கோணங்கள், அதாவது நேர்கோடு ஒன்றின் மீது இருக்கக்கூடிய கோணத்துக்கு பெயர் தான் என்ன கோணம்?
நீர்கோணம். இந்த கோணத்தை தான் நாங்கள் நீர்கோணம் என்று சொல்லுவோம். நீர்கோணத்தினுடைய பருமன் என்னவாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். நீர்கோணம் என்றா எங்களுக்கு தெரியும், ஒரு நீர் கூட்டில் இருக்கக்கூடிய கோணத்துக்கு பெயர் நீர்கோணம். கோணங்களினுடைய வகைகள்ல இந்த நீர்கோணமும் ஒன்று. நீர்கோணம் அப்படி என்றால் 180 பாகையாக இருக்கக்கூடிய கோணத்துக்கு பெயர் நீர்கோணம். அப்ப இந்த நீர்கோணத்துல நாங்கள் இவ்வாறு ஒரு நேர்கோட்டு துண்டத்தை வரைகிறோம். என்ன செய்யறோம்? இந்த ஒரு நேர்கோட்டுல நேர்கோணத்தின் பருமன் தெரியுது 180 பாகை. இந்த நேர்கோட்டுல இவ்வாறு நாங்கள் ஒரு சிடி என்கிற ஒரு நேர்கோட்டு துண்டத்தை வரையும் போது எங்களுக்கு என்னவாகத்தான் இருக்கும்? இந்த கோணம் பருமன் மாறாது. இவ்வளவு இந்த கோணத்தினுடைய பருமன் என்னவாகத்தான் இருக்கும்? 180 பாகையாகத்தான் இருக்கும். இப்போ இந்த ஏபியில இருக்கக்கூடிய கோணம் என்னதான்? 180 பாகை. கோணம் ஏடிபியினுடைய பருமன் 180 பாகை தான். இதையும் நாங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோணம் நேர்கோணம். நேர்கோணத்தின் பருமன் 180 பாகை. இதை ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். அப்ப நாங்கள் அந்த நேர்கோட்டுல என்ன செய்யறோம்? ஒரு சிடி என்ற இன்னொரு நேர்கோட்டத்தை நேர்கோட வரைகிறோம். வரையும் போது எங்களுக்கு எத்தனை கோணங்கள் கிடைக்குது? 2 கோணங்கள் உருவாகுது. இங்கால ஒரு கோணம், இங்கால ஒரு கோணம். கோணம் ஏ, கோணம் பி. நேர்கோணத்தின் பருமன் 180 பாகை என்றால் இந்த ஏயினுடையதும் பியினுடையதும் பருமன் என்னவாகத்தான் இருக்கும்? 180 பாகையாகத்தான் இருக்கும். கோணம் ஏ சக கோணம் பி சமன் 180 பாகைதான். இந்த அதே கோணம் ஏ எப்படி எழுத வேணும் என்றால் கோணம் ஏடிசி சக கோணம் பிடிசி பருமன் 180 பாகை. இதுதான் என்ன கோணங்கள் ஆகுது? அடுத்துள்ள கோணங்கள் ஆகுது. ஏனென்றால் ஒரு பொது உச்சி இருக்கு, ஒரு பொது புயம் இருக்குது. ஆகவே அடுத்துள்ள கோணங்கள் ஆகுது. அடுத்துள்ள கோணங்கள் ஆனாலும் இதனுடைய நேர்கோட்டில் மீது இருக்கக்கூடிய எத்தனை கோணங்கள் இருந்தாலும் அத்தனை கோணங்களினுடைய கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு நிரப்பு கோணங்கள் அப்படி என்றா என்ன, மிகை நிரப்பு கோணங்கள் அப்படி என்றா என்ன, அதோட அடுத்துள்ள கோணங்கள் என்றால் என்ன என்பது தொடர்பாகவும், நீர்கோடு ஒன்றின் மீது அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்கும் என்பது தொடர்பாகவும் இன்றைய வகுப்புல நாங்கள் படிச்ச நாங்கள் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்புல நாங்கள் படிக்கலாம். ஓகே, நன்றி பிள்ளைகள்.